அனைவருக்கும் வணக்கம். மேற்கு வங்கத்தில் இன்று மாணவர்கள் மிக பெரும் பேரணியை நடத்தினார்கள். அந்த பேரணியானது நபானா அபியான் என்று மாணவர்கள் மேற்கு வங்கத்தின் தலைமைச் செயலகம் நோக்கி நடத்திய பேரணியில் காவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வஜ்ரா வாகனம் மூலம் தண்ணீர் பீச்சடிக்கப்பட்டும் கண்ணீர் புகை வீச்சு தடியடியும் நடந்துள்ளன. மேற்கு வங்கம் தலைநகர் கல்கத்தாவில் ஆர்கே கர் மருத்துவமனையில் முதுநிலை பயிற்சி படித்து வந்த பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொடூரமான கொலை செய்யப்பட்டதற்கு நீதி வேண்டும் என்று இந்த மாணவர்கள் மிக பெரும் போராட்டத்தை நடத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் மம்தா பானர்ஜி முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றும் மம்தா பானர்ஜி திறனற்ற முதலமைச்சர் என்றும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தூக்கிலிட வேண்டும் என்றும் கோரி மாணவர்கள் மிகப்பெரிய பேரணியை நடத்தியுள்ளனர். இந்த பேரணியை நடத்தியவர்கள் பச்சிம் பங்களா மாணவர் அமைப்பு, அதாவது சொசைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதை முன்னின்று நடத்திய சயான் லஹரி என்பவர் பத்திரிகைக்கு பேட்டி தருகையில் மம்தா பானர்ஜி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் அவர் திறனற்றிருக்கிறார். முறையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, குற்றவாளியை தூக்கிலிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகம் இருக்கின்ற இடத்தின் பெயர் நபானா என்ற இடத்தை நோக்கி தான் இந்த பேரணியானது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டமானது தொடரும் என்று அவர் பேட்டியளித்துள்ளார். மேலும் இரு மாணவர்களான ரவீந்திரநாத் பல்கலைக்கழகத்தின் முதுகலை மாணவர் பிரபீர் தாஸ் மற்றும் கல்யாணி பல்கலைக்கழகத்தின் சுபாங்ககல் ஆகியோர் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியாக இருந்ததற்கு உதாரணம் என்னவென்றால், மம்தா பானர்ஜி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு வலயங்கள் தான். கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட மாணவர்களும் பொதுமக்களும் தன்னிலட்சியாக தாமாகவே முன்வந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர். கல்கத்தாவில் உள்ள காலேஜ் சதுக்கம் என்ற இடத்திலிருந்து இந்த பேரணியானது புறப்பட்டு தலைமைச் செயலகத்தில் உள்ள நபானா வளாகம் நோக்கி புறப்பட்டு வருகின்ற பொழுது ஹவுரா பாலத்தில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பிற்காக இரும்பு மற்றும் அலுமினிய தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் 6,000 காவலர்கள் அவர் வரும் சாலையிலே காவல் இருந்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 20,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் 26 மாவட்ட ஆட்சியர்கள் இந்த பேரணியை கண்காணித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பேரணியை கண்காணிப்பதற்காக ட்ரோன் மற்றும் ரோபோ போலீஸ் ஆகியவைகளும் அங்கு களமிறக்கப்பட்டுள்ளது. இதை தவிர ஹெவி ரேடியோ ஃப்ளையிங் ஸ்குவாட், ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், குயிக் ரியாக்ஷன் டீம் என்று பாதுகாப்பு வலயம் மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்டிருந்தது. அப்படி என்றால் மம்தா பானர்ஜிக்கானது கடுமையான எதிர்ப்பானது மேற்கு வங்கத்தில் உள்ள மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நிலவுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைத்து மாணவர்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்துகின்றனர். இது குறித்து மாணவர் தலைவரான சயான் லஹரி பேசுகையில், இந்த மாணவர் அமைப்பானது பஞ்சிம் பங்களா மாணவர் அமைப்பு என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இது அரசியல் தலையீடே இல்லை. எந்த அரசியல் கட்சியும் ஆதரவும் எங்களுக்கு தேவையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதேபோல அரசியல் கட்சிகள் மாணவர் அமைப்பும் இந்த போராட்டத்தில் பங்கு பெறாமல் விலகியே இருக்கின்றன. இது முழுக்க மாணவர்களின் போராட்டம். எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை வலியுறுத்தி தான் நாங்கள் போராட்டம் நடத்துவதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மம்தா பானர்ஜி அரசில் உள்ள காவல்துறை சொல்வது என்னவென்றால், இந்த மாணவர் அமைப்பானது பதிவு செய்யப்படவில்லை, எந்த விதமான அனுமதியும் பெறாமல் அவர்கள் ஊர்வலம் சென்றால் தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்று அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இதற்கு பதிலளித்த மாணவர் அமைப்பான பொறுப்பாளர் அனைவரும் அன்று மம்தா பானர்ஜி 1993ஆம் ஆண்டு
காங்கிரஸ் கட்சியில் இருந்தபொழுது மேற்கு வங்க அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி தலைமைச் செயலம் நோக்கி சென்றார். அந்த போராட்டமானது தேர்தல்கள் நியாயமான முறையில் நடைபெற வேண்டுமென்றால் அனைவருக்கும் ஓட்டர் ஐடி முறையாக வழங்கப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர் மம்தா பானர்ஜி தான். அந்த போராட்டத்தில் அன்றைய அரசினால் தடியடியும் துப்பாக்கிச் சூட்டிலும் 13 பேர் பலியானார்களே. அந்த போராட்டம் எந்த அளவுக்கு நியாயமானதோ அதேபோல் இன்று நாங்கள் மம்தா பானர்ஜிக்கு எதிராக நடத்துகின்ற போராட்டமும் நியாயமானதே. அன்று மம்தா பானர்ஜி கேட்ட அதே நீதியைத்தான் இன்று நாங்களும் நீதி கேட்டு அதே தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வருடைய வளாகமான நபானா நோக்கி நாங்கள் செல்கின்றோம். எங்கள் போராட்டம் நியாயமானது, நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டமானது தொடர்ந்து கூறியுள்ளார். அதாவது மேற்கு வங்கத்தில் நாளுக்கு நாள் போராட்டமானது மிகப்பெரிய நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் ஆகவே நடந்திருக்கின்றன. பெரும்பாலும் பொதுவாகவே இது எந்த கட்சியும் இல்லாமல் மாணவர்களும் பொதுமக்களுமே மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். இன்று நடத்திய போராட்டமானது மிகப்பெரிய அளவில் நடந்துள்ளது. நாளுக்கு நாள் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கடி முற்றிக்கொண்டு வருகிறது. எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றால் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர்கள் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.